ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான, டேஸ்டான, சிம்பிளாக செய்கிற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன். ஓமம் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது மூணுத்தையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சாலே போதும். ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நல்லா உருட்டிக்கணும். நல்லா மெலிசாக உங்களால் எந்த அளவுக்கு உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மாவை மெலிசாக உருட்டிக்கிட்டு சுற்றிலும் 4 பக்கமும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சைடில் இருக்கிற இந்த பீஸுங்கள்லாம் எடுத்துக்கலாம். டைரெக்டாக இதை அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ 4 பக்கம் இருக்கிற முனைங்களையும் இந்த மாதிரி 1 by 1 ஒரே பக்கமாக ஈவனாக சேர்த்துக்குங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்குங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கணும். ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சமாக நடுவில் வச்சுட்டு திருப்பியும் 4 பக்கமும் இருக்கிற முனைகளை உருளைக்கிழங்கு இருக்கிறதுக்கு மேலே சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்ததும் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு திருப்பிக்குங்க. இப்போ இதை திருப்பி வச்சுக்கலாம். இந்த முனையில் இருக்கிறத இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்குங்க. இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் அப்படின்னா ஃப்ளவர் டைப்பில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது 1 more நான் திருப்பி இதே மாதிரி நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றிலும் 4 பக்கமும் இருக்கிற முனைகளை ஒரே பக்கமாக நடுவில் எடுத்துகிட்டு வச்சுக்கணும். திருப்பிட்டு உருளைக்கிழங்கு மசாலாவை நடுவில் வச்சுக்கிட்டு திருப்பியும் அந்த 4 பக்கமும் இருக்கிற அந்த முனைகளை இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்குங்க. திருப்பிட்டு அந்த சைடுங்களில் இருக்கிறத இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்பப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கூட சேர்ந்து அவங்களுமே செய்ய பார்ப்பாங்க. நான் செய்கிறேம்மா அந்த மாதிரிலாம் கேட்டு கூட நம்ம கூட சேர்ந்து செய்வாங்க. இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆயிலில் பொரிக்க வேண்டியது தான். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் 1 by 1 போட்டுக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு போகிறீங்க. அப்போ தான் நல்லா உள்ளேயும் நல்லா குக் ஆகும். ஒரு பக்கம் குக் ஆனதும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு. ஸ்டஃப் பண்ண உருளைக்கிழங்கு மசாலாவுமே நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். இதுக்கு டொமேட்டோ சாஸ் அப்புறமா புதினா சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஆயிலில் பொரித்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு சம்மர் லீவுக்கு இல்லை அவங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது எப்பவும் செய்யாமல் கொஞ்சம் இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அருள் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.